வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு விலாக்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி எமோஷ்னலி எனக்கு கனெக்ட் ஆன ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது நீங்க பார்க்கறத விட, என்ன நானே ஒரு டாக்குமெண்ட்ரியா சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ஈவினிங் ஆக்சுவலா எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அண்டு நாங்க வந்து பேக்கிங்லாம் முடிச்சுட்டு, சண்டே ஈவினிங் நான் கொரியர் டிஸ்பேட்ச் பண்ணேன் அப்படின்னா, மண்டே மார்னிங் வந்து டிஸ்பேட்ச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் வீட்ல இருந்து ஒரு 1 மணி நேரமாச்சு நான் ட்ராவல் பண்ணி போற மாரி தான் இருக்கும். ஸோ கொரியரில குடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கேருந்து வெளிய வர்றதுக்கு எனக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். அண்ட் 2 ஹார்ஸ் நாங்க வந்து அந்த இடத்துல கொரியருக்கு மட்டும் நாங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் எங்களோட இப்போதைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல்ல முக்கியமா எங்களுக்காக நாங்க சேஞ்ச் பண்ணிக்கனது. அண்ட் கொரியர்லாம் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. 6:30 to 7 ஆயிருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போறோம். நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ சடனாக போட்ட பிளான். எப்பயுமே வந்து அந்த செவ்வாய்க்கிழமையில அங்கே போகணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது. ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைம் போனோன்னா போயிட்டு வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாப்பா வேறு இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்ததால் வெட்னஸ்டே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை வேண்டாம் இன்றைக்கே கிளம்பிடலாம் சொல்லிவிட்டு மண்டே மார்னிங் 6 வீட்டிலேருந்து கிளம்புறதா தான் பிளான். போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அவருக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா சாமி பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகாமல் அதுக்கு தான் பூ வாங்கிட்டு போகிறது, பழம் வாங்கிட்டு போகிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் இவரை பார்க்க போன லாஸ்ட் இயர் போகும்போது வேல் வாங்கிட்டு போனேன் வெள்ளியில். இந்த தடவையும் அதே மாதிரி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ கொரியர் போட்டு முடிச்சுட்டு உடனே நாங்கள் வந்து வாங்கிறதுக்கு கிளம்பி போயாச்சு. இது வந்து சின்னதாக ஒரு கடை தான். நெல்லு மண்டி உள்ளார ஒரு சின்ன கடையில் தான். எப்பயுமே அங்கே தான் வாங்குவேன். அதனால் அந்த அன்னை கடையிலே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு இருக்கிறதுலே பெரிய சைஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ வெள்ளி ரேட் பார்த்திங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக ஏறிட்டே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ முன்னாடி நான் வாங்கும்போது இந்த ப்ரைஸ்க்கும் இப்போயும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்தது. சரி இந்த தடவை அவர்கிட்ட எந்த பார்கெனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இருக்கோ அவர் சொல்கிற ப்ரைஸை வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து சாமிக்கிட்ட அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு படைச்சிட்டு எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிடுவேன். இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல சொல்லணும்னு தோணுதோ அந்த இடத்துல நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேல் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஷெல்ஃபில் தான் வந்து எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ப்ராஸ் ஐட்டம்ஸ், ஒரு பக்கம் பேங்கிள்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சாரீஸ் இருக்குது, காதி சாரீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் அடுக்கி வச்சாச்சு. வீடை ஃபுல்லாக நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு செடி எல்லாத்தையுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்போல்லாம் வெளியே போகிறேனோ அதுக்கு முன்னாடி செடியை ஒன்ஸ் நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா அது என்னமோ மைண்டில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் வச்சுருந்தனோ அது எல்லாத்தையும் வச்சுட்டேன். அண்ட் முன்னாடி நாளே எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எந்த குப்பை கூட டஸ்ட்பின் எதுவுமே வைக்காதீங்க. எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் ஏன்னா வீடை ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ வீடுக்குள்ளே அந்த ஏர் வந்துட்டே இருக்கும், அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் அது எல்லாத்தையுமே நைட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே கிளம்புறது தான் பிளான். ஸோ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க. அது நல்லாவே ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கும். அண்ட் எந்த பிளானும் கிடையாது, எங்கே போகிற பிளானும் கிடையாது. டைரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருந்து நான் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னும் போது நான் டெய்லியுமே அதில் ஆக்டிவாக இருந்தே ஆகணும். ஸோ டெய்லியுமே நான் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான். அண்ட் பாப்பாவை உட்கார வச்சு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிலாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அவளை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி தோசை, அது கூட நான் வந்து மஷ்ரூம் கிரேவி ஆக்சுவலாக நேற்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். யாரும் சாப்பிடலன்றதுனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட் எடுத்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அந்த கிரேவி அப்படியே வச்சுட்டேன். ஸோ இதுதான் நைட்டு டின்னர். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்க வேண்டியதான். ஸோ முருகருக்கும் எனக்கும் என்ன ஒரு பந்தம் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு சாமி கும்பிடணும்னு தோண ஆரம்பிச்சது, கும்பிட ஆரம்பித்தோம். ஸோ கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. அது என்ன சேஞ்சஸ் நான் சொல்கிறேன். சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கவனம் ஃபுல்லாக அதில் போக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி சாமிக்கு பூ போடலாம், எப்படி சாமி ரூமை டெக்கர் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகலாம், ஸோ வீடை க்ளீனாக வைக்கணும், அதுக்காக வீடை துடைக்கணும், ஸோ வீட்டை
வீட்டு பக்கம் திரும்பும். நம்ம ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சுருவோம். அதனால தான் பெருசாக வேறு எதுலேயும் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். அப்படி தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, இந்த சாமின்னு தான் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:00 எழுந்தாச்சு. எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு வந்து நேற்றே நான் பூலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாலைலாம் வந்து கொரியர் ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு பாட்டி வந்து செஞ்சு விற்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நான் அங்கே தான் வாங்குவேன். அங்கே வாங்கிட்டு வந்து குட்டியாக இருக்கும். சாமிக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால் குளிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்ட வேண்டியதான். நைட்டு வாங்கிட்டு வந்த வேலை வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சாச்சு. அங்கே வாங்குறது வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். காலையில் ஒரு 6:00 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் நம்ம வந்து அங்கே ரீச் ஆகிடலாம். ஈவினிங் போயிட்டு சாமி பார்க்கறது இதுதான் வந்து பிளானே. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஏர்லி மார்னிங் சாமி பார்க்க போயிட்டு ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. அதை விட சாமி நின்று பார்க்கறதுவே முடியவே இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்கேருந்து போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரீயாக சாமியை பார்க்கணுன்றது மட்டும்தான் மைண்ட் செட். அதே மாதிரி நான் பெருசாக விசேஷமான டைமில் எந்த கோவிலுக்கும் போக மாட்டேன். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் எந்த கோவிலுக்கும் போக மாட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து சாமியை நம்ம பொறுமையாக நின்று பார்க்கவே முடியாது. அதனால் நார்மல் டேஸில் அது வீக்கெண்ட் கூட பிளான் பண்ண மாட்டேன். வீக்லி டேஸ்லேயே பிளான் பண்ணி போவேன். அந்த டைம் போனோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அண்டு ஸோ புதுசாக வந்து நான் கார் வாங்கியிருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கூட ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட ஒரு நம்ம சாமிக்கிட்ட என்ன கேட்போம், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அதை தான் கேட்போம். எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் கேட்டேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாடகை கார் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து அந்த கார் வேறு ஒருத்தவங்களோட கார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று. அதில் வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லா விதத்துலையுமே. அப்போ வந்து பாப்பா குழந்தை தானே, அதனால் என் ஃப்ரெண்டில் என் மேலே உட்காந்துட்டு காலை வந்து கார் மேலே வச்சுருந்தா. ஸோ காரில் வந்து அந்த கால் வச்சு பட்டுடுச்சு. அவள் அழுக்காக இருந்தது கால், அதனால் அதில் பட்டுடுச்சு. ஸோ கார் விட்டதுக்கப்புறம் கேட்டாங்க, இந்த மாதிரி பாப்பாவோட கால் எடுத்து அங்கே வச்சாலா அப்படின்ட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அது உண்மையாகவே ரியலி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ அப்போ நமக்கு ஒன்று தோணும்ல. அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னா நான் என்னோடய சொந்த காரில் தான் வரணும், இல்லைனா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இல்லைனா நான் வந்தால் என் சொந்த காரில் தான் வருவேன். ஆனால் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அங்கே போவேன். ஆனால் வந்தால் நான் என் சொந்த காரில் தான் வருவேன் அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்டே வந்தேன். இது எல்லாருக்குமே தெரியும், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் காரில் உட்காந்துட்டே தான் அதை சொன்னேன். நான் நெக்ஸ்ட் டைம் வரேன்னா நான் கண்டிப்பாக என்னோடய சொந்த காரில் தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் கேட்டவுடனே கொடுத்துட்டாரா கேட்டால் இல்லை. நீங்கள் எந்த சாமி வேணால் வேண்டிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது 1% தான். மிச்சம் 99% நம்மளோட ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல இருக்கணும். அண்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணணும், எனக்குன்னு 4 காசு நான் சம்பாதிக்கணும், இது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது என்னவோ தெரியல, இந்த பிஸ்னஸில் எனக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு. ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஏர்னிங்ஸாக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த எடுத்துகிட்டு போய் இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டி நான் கார் எடுத்துட்டேன். ஸோ இதை பற்றி நான் பெருசாக நான் வந்து கார் வாங்கிட்டேன், நான் அப்படியே பந்தா பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. என்னால் முடியும் போது உங்களாலையும் முடியும். நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க, அதுக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வருன்றதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து உண்மையாகவே அது நடந்துச்சுன்னும் போது நமக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது கை கிடைக்கும்ன்றதை நான் அந்த இடத்துல பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோங்க. ஏன்னா நாங்கள் வந்து கார் வாங்குறதுக்கு முன்னாடியே திருச்செந்தூர் போகலான்றது தான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இல்லை, இந்த வருஷம் நம்ம கார் வாங்கிட்டு தான் நம்ம போகணுன்றத அந்த இடத்துல நடந்துச்சு. அது வந்து இட்ஸ் மிராக்கல். இது வந்து ஒரு மேஜிக்கோ அப்படிலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம், 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சோம். காலையில் எழுந்து ஆர்டர் எடுப்போம், நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஆர்டர் எடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் விழாதா அப்படின்ட்டு நாங்கள் ஏங்கின டைம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆந்திராலேருந்து. அந்த சிஸ்டரை நான் கண்டிப்பாக என் லைஃப்பில் மறக்கவே கூடாது. அவங்களோட ஆர்டர் தான் வந்து எங்களை பிலீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா
அப்பாடா நம்ம கிட்டே ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றது நம்ம இதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கலாம். அதுதான் நீங்களும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்குன்னு டைம் வரும், காசு வரும், அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கடை வச்சு தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும், 4 கார் வாங்கி தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 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 உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக போகவே ஆரம்பிப்பீங்க. அண்டு சின்னதாக மார்ஜின் வைங்க, சின்னதாக சேர்க்க ஆரம்பிங்க. ஸோ அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அண்ட் 2 விஷயம், என்ன பொருளோட தரமோ அதை சொல்லி விற்க ஆரம்பிங்க. நீங்கள் என்ன விற்றாலுமே சரி, அண்ட் குவாலிட்டி குவான்டிட்டிலாம் வந்து கரெக்டாக உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, குவாலிட்டி நல்லா இருக்குது, நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர் விழும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக ஆர்டர் பண்ண சிஸ்டருக்கு போன பொருள் டேமேஜ் ஆகி தான் போச்சு. ஆனால் ஸ்டில் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8வது 9வது ஆர்டர் வரைக்கும் என்கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உண்மையாக நேர்மையாக அந்த பொருளோட தரத்தை கரெக்டாக ஏமாற்றாமல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு இடத்துக்கு ரீச் ஆக ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. ஸோ குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே இல்லை. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா என்னோடய குவாலிட்டி இது தாங்க. ஸோ அதே ப்ராடக்ட்டில் குவாலிட்டி கம்மியாகவும் பொருள் இருக்குது. ஆனால் நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. இந்த இடம் தான், ஸோ இந்த ரோடு இருக்குல்ல, இந்த இடம் தான். ஸோ லாஸ்ட் டைம் நான் போகும்போது இந்த வேல் இருக்குது பாருங்களா, இந்த இடத்துல தான் சொல்லிட்டு போனேன். அடுத்த தடவை நான் இந்த ஊர் உள்ள ரீச் ஆகிறேன் அப்படின்னா என்னோடய சொந்த காரில் தான் நான் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அண்ட் காலையில் 6 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். மதியம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே போக ஈவினிங் 4 o'clock போல் நான் கோவிலில் ரீச் ஆகிட்டேன். கோவிலில் ரீச் ஆனதுமே ஃபர்ஸ்ட் வந்து போய் சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அண்ட் நாங்கள் போன டே வந்து மண்டே போனதுனால க்ரௌட் இல்லையா இல்லை எதனால் இல்லைன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் சுத்தமாக க்ரௌடே கிடையாது. சரி ஓகே, நான் வந்து 100 ரூபாய் டிக்கெட்டில் தான் போயிருந்தேன். சரி ஃப்ரீ டோக்கனை விட 100 ரூபாய் டிக்கெட்டில் கிட்ட போய் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் 2மே வந்து காலியாக தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகும்போது சாமி அபிஷேகம் நடந்திருந்தது. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தப்போ மயில் இருந்துச்சு. இந்த மயில் இருக்கிறதுக்கு கூட நிறையா சொல்கிறாங்க. சாமி வந்து நம்ம தான் வந்து பார்க்கணுன்னு இல்லை, அவரு கூட நம்மளை வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடலுக்கும் மயில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் மயில் ரூபத்தில் அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவர் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி அப்படின்றது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படியே அங்கே யானை இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு பீச்சில் உட்காந்துருந்தேன். லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ காலையில் சாமி பார்த்துட்டு உடனே 7 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து அங்கே கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. அதனால இந்த தடவை என்ன பண்ணேன்னா, நான் வந்து இங்கே பொறுமையாக இருந்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் போட்டாச்சு. அண்ட் எடுத்துகிட்டு வந்த வேலை நான் உண்டியில் போட்டுட்டேன். ஸோ வெளியே வந்து ஒரு உண்டி இருந்தது, அந்த இடத்துல போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் தோணிகிட்டே இருந்தது, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த கருணை கடலை அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது. அதனால் அங்கே போய் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் நான் சாமி பூஜை அறையில் வச்சுருக்கிற ஃபோட்டோ. இது இல்லாமல் நாங்கள் புதுசாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிற முருகர் அந்த குழந்தை ஃபோட்டோஸ் எல்லாமே இது பார்த்திங்கன்னா 10க்கு 10 இன்ச் வரும். உள்ளார வந்து கிளாத் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளார கிளாத் கொடுத்துட்டு அதில் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி டெக்கார் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அண்ட் திருச்செந்தூர் போனீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே நிறைய பேர் குறி பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வேண்டான்னு தான் சொன்னோம். அந்த அக்கா கிட்டே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் சரி காசு கொடுத்தேன், உடனே போயிடுவாங்கன்னு நினச்சோடனே ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்து சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க சொல்கிற பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் நான் பிலீவ் பண்ணேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் எதை பிலீவ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ வந்து கார் வாங்க போகிறோமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் அப்போ வாங்கிட்டேன். ஆனால் அது எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறாங்களா, இல்லை நம்ம மனசு எப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கும், அதுவே ஒருத்தவங்க நெகட்டிவாக சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்காது. ஆனால் தன்யா அவங்க அப்பாவுக்கு சொன்னது எல்லாமே 99% கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. அது அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. ஸோ எப்பயுமே சரி, பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் பாருங்கள். ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க சொல்கிறது பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம மனசு ஏற்றுக்கும். சப்போஸ் அவங்க எதாவது நெகட்டிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, கண் திருஷ்டி நிறையா இருக்குப்பா, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க.
நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே நின்று ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எடுத்து வந்திருந்தோம்ல அதெல்லாமே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 நீங்கள் வந்து நான் வந்து வாலில் வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸும் ரெடி பண்ணிக்கலாம். அண்டு வேறு ஏதாச்சும் சாமி ஃபோட்டோ இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த தடவை கஸ்டமைஸ் இந்த ஃபோட்டோவில் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நான் என்னோடய ப்ராடக்ட்னு சொல்ல எனக்கே செம்மையாக இருந்துச்சு. எப்புட்றா இது நமக்கு எப்படி இவ்வளோ அறிவு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நைட்டு அங்கேயே பக்கத்துலேயே வந்து ரூம் வந்து போட்டாச்சு. ரூம் போட்டுட்டு படுத்துட்டு அண்டு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு காலையில் எனக்கு அங்கே விளக்கு போடணும்னு மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு. ஈவினிங் போல் கிளம்பிடலாமா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். இருந்தாலும் நான் சொன்னேன், இல்லை ஒரு நைட் தானே இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அங்கே விளக்கு போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அங்கே எங்கேயுமே நான் விளக்கு போட்டதை பார்க்கவே இல்லை. கோவிலுக்குள்ளார யாருமே விளக்கு போட்டதை நான் பார்க்கவே இல்லை. அதனால் அங்கே ஒரு அக்கா கிட்ட மட்டும் கேட்டிருந்தேன், விளக்கு போடலாமா இங்கே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டே பண்ணலான்ட்டு. அங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. நீங்கள் அந்த ஆழிக்கிணறுலேருந்து வந்தீங்கன்னா உள்ளார போகிறதுக்கு ஒரு ஆர்ச் வரும். அது பக்கத்தில் விளக்கு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் விளக்கு நான் போட்டப்போ நிறைய பேர் கேட்டாங்க, விளக்கு போட உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் போடலாம். அங்கே போயிட்டு விளக்கு வாங்கி போடலாம். விளக்கு வந்து வெளியே கீழே தான் கிடைக்குது, உள்ளார எங்கேயுமே கிடைக்கல. நான் அதையும் சொல்லிடுறேன். கீழே இறக்கத்துலேருந்து ஏறுறீங்க, அந்த பிள்ளையார் கோவில்லேருந்து வரீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பொம்மைலாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ரூமில் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்தலான்ட்டு. அண்ட் கேடிவியில் வந்து சின்ன கவுண்டர் படம் ஓடிட்டு இருந்து. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே அவளுக்கு விளாட்றதுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதை வச்சு அவள் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தா. அன்னைக்கு டே அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் நிறையா ட்ராவல் அப்படின்றதுனால கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்தா தூக்கமே வரலைங்க. அது என்னவோ வித்தியாசமாக இருந்துச்சு. காலையில் எப்போ வெடியும் போய் விளக்கு போடணுன்றது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ தூங்கி எழுந்து ஒரு 5 o'clockக்குலாம் அலாரம் வச்சுருந்தேன். காலையில் குளிச்சுட்டு உடனே கோவிலுக்குள்ளார போக ஆரம்பித்தாச்சு. கோவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மணிலேருந்தே க்ரௌட் வந்து இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா காலையில் அப்படின்றதுனால நமக்கு வந்து விளக்கு போடுற டைமிங் காலையில் 6 to 7. ஸோ அந்த டைமில் தான் நம்ம விளக்கு போடணும். அதனால நான் வந்து ஒரு 5:30க்கெலாம் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே நடந்து உள்ளார வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளார நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்னென்ன எங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உள்ளாரே ரூம்ஸ்லாம் இப்போ கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது எல்லாத்தையுமே விசாரிக்கணும். ஏன்னா ரூம்ஸ் வெளியே தான் நம்ம எப்பவுமே தேடுவோம், உள்ளாரையுமே இருக்குது. அப்படியே போயிட்டு விளக்கு வாங்கிக்கிட்டு பூலாம் வாங்கிக்கிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். அந்த ஆழிக்கிணறுக்கு போகிற வழின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த இடத்துல தான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்ம வாங்கிட்டு போயிடலாம் வீட்டில் இருந்து. ஆனால் வெத்தலைலாம் வந்து வதங்கிடும். நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் 1 day ஃபுல்லாக அதை நம்மளால் பாதுகாத்து வைக்க முடியாது. அதனால் ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கிக்கிட்டு அப்படியே கீழே வச்சு விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ பூ வாங்கிட்டு வந்து பூவை போட்டு விளக்கு ஏற்றியாச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தது. செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு அங்கே போய் விளக்கு போடணும், வெத்தலை விளக்கு போடணும் அப்படின்ட்டு. காலையில் 6 to 7 போடலாம். அண்டு 1 to 2 மதியம், நைட்டு வந்து 8 to 9 இந்த டைமிங்குள்ளார இந்த டைமில் போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், கடவுள் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னா 1% நம்புங்க, 99% உங்களை நம்புங்க. நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடவுள் நிறைய வழி காட்டுவார். ஒரு வழி 3 நாளும் இன்னொரு வழியை காட்டுவார். நீங்கள் அதில் அழகாக போயிட்டே இருக்கலாம். அண்ட் உண்மையாகவே இப்போ சொல்லும் போதே எனக்கு ஐ ஃபீல் ஹாப்பின்றதை தாண்டி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் என்னோடய ஸ்டோரி. நான் என்னை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்காக நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் லைஃப் எனக்கு வேறு வழி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உண்மை. ஸோ காலையில் செம்ம க்ரௌடுங்க. ஸோ காலையில் விட நீங்கள் ஈவினிங்கில் சாமி பாருங்கள். எப்போ நீங்கள் சாமி பார்த்தாலும் சாமி தான். அவர் எப்படியா இருந்தாலும் உங்களை பார்ப்பார். அண்டு ஹாப்பியாக இருங்க. அண்டு உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் லைஃபை சிம்பிளாகிடும். ரொம்ப நான்லாம் வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஈஸியாக மாற்றினது இந்த இடம் தான். ஏன்னா என்ன நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த vlog வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் போயிட்டு நான் கொரியர் டிஸ்பேச் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் உடனே ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நானும் நிறையா வீடியோஸ் போடணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால்
போட முடியல. ஏன்னா வேலை, பார்சல், சாப்பிட்றது இதை தாண்டி வேறு எதுவுமே எடுக்க முடியல. ஸோ இந்த தடவை நாங்கள் வெளியே வந்ததுனால இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதே போல் வேறு ஏதாவது vlogs இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸை கவர் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ, எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்றீங்களோ எதை வேணால் கும்பிடுங்க. ஆனால் உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓகே தான். ஸோ எல்லா சாமியுமே ஒரே சாமி தான். ஸோ பாய், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.